எருசலேம்ல தேவாலயத்துல தான் ஆராதிக்கணும் என்று நூற்றுக்கணக்கான வருஷங்களாய் கடைபிடிக்கப்பட்டு வந்த காரியத்தை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எப்ப வரும்? இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொல்றார். இப்போ கிறிஸ்துவுக்கு முன்னால இருந்த ஆராதனை இது ஆலயத்தை மையமாக வைத்த ஆராதனை. ஆசரிப்பு கூடாரத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் அது தேவாலயமாய் மாறி கிறிஸ்து வரைக்கும் அது தொடர்ந்து வருது. எங்க துவங்கச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் தன்னைத்தானே மலையில ஜனங்களுக்கு நேரடியாய் தன்னை வெளிப்படுத்தி நான் தான் தேவன், என்னை எல்லாமே வேற தேவனே கிடையாது என்கிறத நிரூபணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆராதனை முறைமைகளை அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. இப்போ இது கிறிஸ்துவுக்கு முன் இருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் காரியம் என்னவா மாறுதான்? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி அவர் கம்ப்ளீட்டா மாத்துறார்.